as we know, it is a received language. It is far more receptive language, reciprocative language அப்படின்லாம் பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். அது ஒரு காஸ்மோபாலிட்டன் லாங்குவேஜ், அது ஒரு மோர் ரிசப்டிவ் லாங்குவேஜ், அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இப்போ ரிசப்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது நிறையா ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பீப்புள் இதுக்காக தே ஒர்க், எஸ்பெஷலி அமெரிக்கன் இங்கிலீஷ்லேயும் சரி, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் சரி. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16th செஞ்சுரியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மோர் லைக் ஒரு ஒரு 400-500 இயர்ஸாகவே இந்த ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் வந்து எப்போ வந்து ஒரு எண்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வந்து ஒரு கான்டெஸ்ட் வைக்கிறார். ஸோ அது வரைக்குமே இந்த ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் இருந்துட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக ஒரு 1968ல் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியோட பப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்டில் ஆச்சு. ஸோ ஈவன் நம்ம ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெல்லிங் கான்டெஸ்ட்லாம் வச்சார் அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ என்னென்ன ஸ்பெல்லிங் ரீஃபார்ம்ஸில் என்னென்ன வந்தது, என்னென்ன இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தாமஸ் ஸ்மித் 1568ல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹி கால்டு ஃபார் கன்சிஸ்டன்சி. அந்த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அது நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராப்பர் ஸ்பெல்லிங் நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு எக்ஸ்டெண்டட் ஆல்ஃபபெட்டு அதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி, இன்ஃபேக்ட் ஓல்டு இங்கிலீஷு, க்ரீக் இங்கிலீஷோட வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஸ்பெல்லிங் கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து ஹி கால்ஸ் ஃபார் தட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜான் ஹார்ட் அவருடைய புக்கில் வந்து ஆர்த்தோகிராஃபிக் அப்படின்ற புக்கில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வேர்டுக்கும் ஸ்பெல்லிங் வந்து இட் ஹேஸ் டு பி பேஸ்டு ஆன் இட்ஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ஹார்ட். அந்த எந்த புக்கில் அது சொல்கிறாரு, இதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய புக்கான ஆர்த்தோகிராஃபி அப்படின்ற புக்கில் இதை சொல்கிறார். சரிங்களா? இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் நிறைய பீப்புள், நாட் ஒன்லி Thomas Smith or John Hart, நிறைய people they keep on speak for this. ஸோ அதில் ரிச்சர்ட் மல்காஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய புக்கான எலிமெண்ட்ரி அப்படின்ற புக்கில் ஒரு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிளாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எட்மண்ட் கோட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக் எழுதுறாரு. அவர் த இங்கிலீஷ் ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்றே புக் எழுதுறாரு. அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறாங்க. அண்ட் அலெக்சாண்டர் கில் அண்ட் சார்ல்ஸ் பட்லர் இந்த இயர் 1619 அண்ட் 1633 ரெஸ்பெக்டிவ்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோனோகிராஃபிக் சிஸ்டம் பேஸ் பண்ணி, ஃபோனோனா சவுண்ட் பேஸ்டு சிஸ்டமை நம்ம உருவாக்கணும் ஸ்பெல்லிங்கில். என்ன நம்ம நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து, க்ரீக்லேருந்து, லாட்டின்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணணும்னா அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் பேஸ்ட் ஆன் சவுண்ட்ஸ், ஃபோன் அப்படின்னா சவுண்ட்ஸ். ஸோ சவுண்ட் பேஸ்டு ஸ்பெல்லிங் சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணும் அப்படின்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸே வந்து நம்ம இயர் பை இயர் வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு யார் யார் இருக்காங்க அப்படின்னா, தாமஸ் ஸ்மித்து, ஜான் ஹார்ட், ரிச்சர்ட் மல்காஸ்ட் அண்ட் எட்மண்ட் கூட், அலெக்சாண்டர் கில் அண்ட் சார்ல்ஸ் பட்லர். ஸோ இவங்களாம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணின பீப்புள் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் வந்து வி ஹவ் காட் லாட் ஆஃப் பீப்புள் லைக் இங்கே அமெரிக்கனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1768ல் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கிலீஷில் இருக்க 26 லெட்டர்ஸில் ஒரு 6 லெட்டர்ஸ் தேவையே படாது அப்படின்னு ஒமிட் பண்ணுறாரு. லைக் லெட்டர் சி. ஸோ சி அப்படின்ற லெட்டர் தேவையே படாது. ஏன்னா இப்போ நம்ம கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, கார் அப்படின்ற வேர்டுக்கு
நம்ம கேஏஆர் போட்டாலும் அதே தான் ஸ்பெல்லிங் வரப்போகுது. ஏன்னா ஃபெனட்டிக்கலாக நீங்கள் கார் அப்படின்றத டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா க அ ரா இந்த 3 சவுண்டில் தான் நம்ம இந்த கார் அப்படின்ற வேர்டை என்ன பண்ணுறோம், ஃபெனட்டிக்கலாக சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது அதே மாதிரி தான் ஜான்ற சவுண்டு டிஜி அப்படின்ற வேர்டை வச்சு டிஜி அப்படின்ற வேர்டை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃபெனட்டிக்கலாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜ் அந்த வேர்டு. கியூன்ற வேர்டுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெனட்டிக்கலா கேவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குவீன் அப்படின்னா கேயூ அப்படின்னு போட்டு கூட நம்ம அந்த வேர்டை நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டபிள்யூ, இப்போ உமன் வேன், இந்த உமன் அப்படின்றதுக்கு லிப்ஸ் ரவுண்டடா இருக்கணும். வேன் அப்படின்ற சவுண்ட் வரும்போது நம்மளோட லோவர் லிப் வந்து இட் ஹேஸ் டு கோ நியர் த அப்பர் டீத் அப்படின்னு பார்த்தோம் போன கிளாஸ்ல. ஸோ அப்போ இந்த டபிள்யூ சவுண்டிங் கூட நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ன்ற சவுண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்மஸ், ஜைலோஃபோன். இப்போ ஜைலோஃபோன் அப்படின்றதுக்கு நம்ம சவுண்டை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாவுக்குமே நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு 6 லெட்டர்ஸவே அவர் யூஸ் பண்றது இல்லை. சரிங்களா? ஸோ ஒரு 6 லெட்டர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு புது சிஸ்டமை கொண்டு வர்றாரு. அதே மாதிரி ஐசக் பிட்மன் 19th சென்ச்சுரி இன்னோவேட்டர், அவரும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு ஃபோனோடைப் ஆர் ஃபோனோடைப்பி அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவருடைய ஜேர்னலான ஃபெனட்டிக் ஜேர்னல் அப்படின்ற ஜேர்னல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 23 லெட்டர்ஸ் பிளஸ் ஒரு 15 லெட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 38 லெட்டர்ஸை வச்சு ஒரு சிஸ்டம் ஃபோனோடைப் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்போ கரண்டா இருக்க 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 26 லெட்டர்ஸ்ல ஒரு 3 லெட்டர்ஸ் அவர் ரிமூவ் பண்ணிடுறாரு. சி, கியூ, எக்ஸ், இந்த 3 லெட்டர்ஸ் அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு 15 லெட்டர்ஸ் நியூவா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 38 லெட்டர்ஸ் வச்சு ஐசக் பிட்மன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஃபோனோடைப் கிரியேட் பண்றாரு. அண்ட் இதே மாதிரி தான் வந்து நம்ம பெஞ்சமின் பிராங்க்லின் யூஸ் பண்றாரு. பெஞ்சமின் பிராங்க்லினும் சரி, ஜார்ஜ் பெர்னாட் ஷா, இங்க பெஞ்சமின் பிராங்க்லின் எங்க இருக்காருன்னா அமெரிக்கால இருக்காரு, ஜார்ஜ் பெர்னாட் ஷா வந்து யூகேல. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் வந்து அப்படியே தொடர்ந்து த்ரூ அவுட் வேர்ல்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல, அது ப்ராமினென்ட்டான இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இருக்க கண்ட்ரில இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பிரிட்டன் கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் திங், அதாவது ஃபோனோடைப்பி ஆர் ஃபோனோகிராஃபிக் சிஸ்டத்தில் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷோட ஸ்பெல்லிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்ற இந்த விஷயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டன் பார்லிமெண்ட்லேயே வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. 1817 எஜுகேஷன் ஆக்டில் வந்து நேஷனல் யூனியன் ஆஃப் எலிமெண்ட்ரி டீச்சர்ஸ் அப்படின்ற ஒன்றை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இது 1876 ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த நேஷனல் யூனியன் ஆஃப் எலிமெண்ட்ரி டீச்சர்ஸ் வந்து 1876 ராயல் கமிஷன் ஒன்று வந்து ராயல் கமிஷனை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்பெல்லிங் ரீஃபார்ம்காக அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த ஸ்பெல்லிங் ரீஃபார்ம்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. ஸோ ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து இந்த ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். எஸ்பெஷலி அட்லாண்டிக்கு, இந்த மாதிரி அட்லாண்டிக்கோட இந்த பக்கம், அட்லாண்டிக் இந்த சென்ஸ் நம்மளோட ஆஸ்திரேலியா இருக்கிற அந்த சைடில் இருக்க ஐலாண்ட்ஸும் சரி, அங்கேயும் வந்து இந்த ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் பற்றின அசோசியேஷன்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் ஆகுது. லைக் ஹென்ரி ஸ்வீட், அலெக்சாண்டர் எல்லிஸ், இவங்கெல்லாம் யூகேல இருக்கவங்க, இங்கிலாந்து பிரிட்டன் பீப்புள். அண்ட் பிரான்சிஸ் மார்ச், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யூஎஸ்ல இருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய ரிஃபார்ம்டு ஆல்பபெட்டை வந்து டெவலப் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஆல்பபெட் அப்படின்ற வேர்ட் தான் இங்கிலீஷ்ல இருக்கு. ஆல்பபெட்ஸ் இங்க வந்து பார்த்தோம்னா ஆல்பபெட்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீக்ல இருந்து லாட்டின்ல இருந்துலாம் நிறைய ஃபோனோ டைப்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதனால இங்க வந்து ஆல்பபெட்ஸ் அப்படின்ற வேர்ட் இங்க இருக்கு. ஸோ 1880 வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பீப்புள், எஸ்பெஷலி ஃபெனட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு புது சயின்ஸே ஒன்று டெவலப் ஆகுது. இந்த ஃபெனட்டிக்ஸ் எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபெனட்டிக் ஆல்பபெட். சரிங்களா? இந்த ஃபெனட்டிக் ஆல்பபெட்டோட டெவலப்மெண்ட்ல தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆர்பி, ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் அப்படின்றது ஒன்று டெவலப் ஆகுது. ஸோ இது வந்து 1880ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிற இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட 1917 வரைக்கும், இந்த இயர்ஸ் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1917 தான் நம்மளுடைய டேனியல் ஜோன்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் அப்படின்ற ஒன்றவே கொண்டு வர்றார்.
ஸோ அது ப்ரொனன்சியேஷனுக்கு. ஸோ ப்ரொனன்சியேஷனுக்கு வரும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 44 சவுண்ட்ஸ் இப்போ நம்ம கரண்ட்லி இங்கிலீஷ் ஃபெனடிக்ஸ்ல நான் மற்ற லாங்குவேஜ் பத்தி பேசல. இங்கிலீஷ் ஃபெனடிக்ஸ்ல எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா 44 சிம்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ப்ரொனன்சியேஷன். சரிங்களா? ஸோ இது மாதிரி இதே மாதிரி நமக்கு இவர் பார்த்தோம் அப்படின்னா பிட் என்ன பண்றாரு, ஐசக் பிட் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி சவுண்ட் பேஸ் பண்ணின இதுல தான் 26 சவுண்ட்ஸ் 26 லெட்டர்ஸ் 26 லெட்டர்ஸ்ல ஒரு 3 லெட்டர்ஸ் அவர் ஒமிட் பண்றாரு. என்னது CQX. இந்த 3 லெட்டர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு அந்த 26ல 3 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், 23 ஆயிருங்களா? இந்த 23 இல்லாம ஒரு 15 லெட்டர்ஸ் அவர் இன்க்ளூட் பண்றாரு, which means 38 லெட்டர்ஸை இன்க்ளூட் பண்றாரு. சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த 1880ல நிறைய ஃபெனடிக் ஸ்டடி ஆஃப் ஃபெனடிக்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நோவா வெப்ஸ்டர், அதே மாதிரி நோவா வெப்ஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிக்ஷனரி எழுதியிருக்காங்க. ஸோ நோவா வெப்ஸ்டர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு, நிறைய ஸ்பெல்லிங் ரீஃபார்ம்ஸ் அவருடைய டிக்ஷனரிலாம் இது பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சூப், ஏக்கா, தம், ஊ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் ரீஃபார்ம்ஸ்லாம் பண்றாங்க. ஸோ ப்ராப்பரா ஒரு ஸ்பெல்லிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ராமினெண்டா நிறைய அசோசியேஷன்ஸ் டெவலப் ஆகுது. அதுல 3 ப்ராமினென்ட் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் அசோசியேஷன் 1876ல இது டெவலப் ஆகுது. ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் அசோசியேஷன். அதே மாதிரி சிம்பிளிஃபைடு ஸ்பெல்லிங் போர்டு 1906ல ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம். அதே மாதிரி சிம்பிளிஃபைடு ஸ்பெல்லிங் சொசைட்டி 1908ல. ஸோ இந்த சிம்பிளிஃபைடு ஸ்பெல்லிங் சொசைட்டி இது மூணும் சேர்ந்தது தான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சொசைட்டி அப்படின்னு கரண்ட்லி இப்போ இந்த நேம்ல இருக்கு. ஸோ அதனால இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பில்லு பாஸ் பண்றாங்க 1949ல. ஒரு பில் பாஸ் பண்றாங்க யூகே பார்லிமெண்ட். ஸோ அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ ஸ்பெல்லிங் ஒரு 3 ஓட்ஸ் தான் வந்து அதுக்கு 3 ஓட்ஸ்ல அந்த நியூ ஸ்பெல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோத்து போயிருது. ஸோ அதனால நம்மளால நியூ ஸ்பெல்லிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாம போச்சு. இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, கிட்டத்தட்ட இப்போ அந்த ஓட்ல ஒரு 3 ஓட்ஸ் கிடைச்சிருந்தது, 3 ஓட்ஸ்ல ஒரு 4 ஓட்ஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம படிக்கிற இங்கிலீஷ்ல ஒரு நியூ டிஃபரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஸ்பெல்லிங் இருந்திருக்கலாம். சரிங்களா? பட் அந்த யூகே பார்லிமெண்ட் 1949ல அதுக்குன்னு ஒரு ஜெனரல் ஓட்டிங் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3 ஓட்ஸ்ல வந்து அந்த ஸ்பெல்லிங் சிஸ்டம் வந்து டிஃபீட் ஆயிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். பிகாஸ் லாபி குரூப்ஸ் ஹேட் மாடஸ்ட் சக்சஸ் இன் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த ஸ்பெல்லிங் குரூப்புக்கு வந்து அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் வந்து ஒரு சக்சஸ் கிடைச்சது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கிலாந்து தான் ப்ராமினென்ட்டான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ இங்கிலாண்டில் இந்த நியூ ஸ்பெல்லிங் ஃபெயில் ஆனதுனால என்னாச்சு அப்படின்னா அது எங்கேயுமே வந்து என்ன ஆகல, இம்ப்ளை ஆகாம அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேர்டு இப்போ ஃபியான்சே அப்படின்ற வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கு மேலே ஒரு 2 டாட் இருக்கும். அது மாதிரி நிறைய ஃபாண்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்பானிஷில் நிறையா லெட்டர்ஸில், இட்டாலியனில் நிறைய லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்த நியூ செட் ஆஃப் ஸ்பெல்லிங் வந்திருந்தது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ராபபிளி வி குட் ஹவ் அட்லீஸ்ட் ரீட் இந்த ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு இந்த லாங்குவேஜ் எல்லாம் ஓரளவுக்கு ரீட் பண்ணுற மாதிரி நமக்கு நிறையா நியூ செட் ஆஃப் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட இது. அதே மாதிரி வந்து வெப்ஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப்ஸ்டர் வந்து நிறைய ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ அந்த வெப்ஸ்டரோட ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி அமெரிக்கன் ஸ்பெல்லிங்க்கும் பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்க்கும் நிறைய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருந்தது. இந்த டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1968ல ராபர்ட் பர்ச்ஃபீல்ட் அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியோட எடிட்டர். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரிஃப்ட், அதாவது யூகே ஸ்பெல்லிங்க்கும் யூஎஸ் ஸ்பெல்லிங்க்குமான அந்த ட்ரிஃப்ட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணி அந்த வருஷத்தோட ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றாரு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பிலிப் கோவ் அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியோட எடிட்டர் யாருன்னா ராபர்ட் பர்ச்ஃபீல்ட். பிலிப் கோவ் யார் அப்படின்னா வெப்ஸ்டரோட டிக்ஷனரி, 3rd இன்டர்நேஷனல் டிக்ஷனரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் சேஞ்சஸை யூஸ் பண்ணலாமா இல்லை டயலெக்டை வந்து இது பண்ணலாமா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கடைசியாக இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு.
ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிக்ஷனரி சாமுவல் ஜான்சனோட டிக்ஷனரிலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுண்ட் அவர் இந்த சவுண்டு ஸ்பெல்லிங்கை பற்றி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட ப்ரிஃபேஸில் சவுண்ட்ஸ் ஆர் டூ வாலடைல் அண்ட் சட்டில் ஃபார் லீகல் ரெஸ்ட்ரெயின்ஸ் டு என்செயின் சிலபிள்ஸ் அண்ட் டு லேஷ் த வின்ஸ் ஆர் ஈக்குவலி த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சாமுவல் ராஜர் ஃபிஷர் அவரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ரைட்டிங்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா த லூசர் த சிஸ்டம் த கிரேட்டர் இட்ஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஃபேடான ஸ்பெல்லிங் சிஸ்டத்துக்கு. ஸோ ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த ஸ்பெல்லிங்கை வந்து சேஞ்ச் பண்ணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. லாங்குவேஜில் நிறைய சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணாங்க. அதில் முக்கியமான பீப்புளெலாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் பெர்னாட் ஷா, ஆஸ்கர் வைல்டு, டைலன் தாமஸ், வின்ஸ்டன் சர்ச்சில். ஸோ இவங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் ரிஃபார்முக்கு இவங்களுமே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க நிறைய கான்செப்ட்ஸு. எஸ்பெஷலி இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்லேருந்து மார்க் ட்வெயின் நோவா வெப்ஸ்டர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூகேக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு லாங்குவேஜ் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சப்போர்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க மெயினாக இந்த ஒரு 4 லெட்டர்ஸை வந்து அன்னெசரி லெட்டர்ஸ் அப்படின்னு ஈவன் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து கேம்பெயின் பண்ணுறாரு, ரொம்ப விகரஸாக கேம்பெயின் பண்ணுறாரு. ஸோ அந்த 4 அன்னெசரி லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி, டபிள்யூ, ஒய் அண்ட் ஜே. சரிங்களா? ஸோ இதனால பெரிய லெவலில் எந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுமே இங்கிலீஷ்க்கு ஏற்படலை, இதில் எந்த ஒரு இம்பேக்ட்டுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லி இந்த 4 லெட்டர்ஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்னெசரி லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து இந்த லாங்குவேஜ் ரிஃபார்ம்ஸ்க்கும் இருக்காங்க. அண்ட் இது வந்து வித்தின் அ டே வந்த ஒரு சேஞ்ச் கிடையாது. இது வந்து த்ரூ அவுட் இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து இந்த சேஞ்ச் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நிறைய பீப்புள் நாட் ஓன்லி பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பெல்லிங்காக வந்து அவங்க வந்து நிறைய வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் ஆகட்டும், ஆத்தர் கேனன் டாய்லே, நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த ஆத்தர் ஆகட்டும், ஜார்ஜ் பெர்னாட் ஷா, சார்ல்ஸ் டார்வின், இந்த மாதிரி நிறைய பீப்புள் இவங்க பிரிட்டனில் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ்க்கு இது பண்ணுறாங்க. பட் அவங்க எஃபர்ட்ஸ் அப்படின்னு போடும்போது அப்படிங்கும்போது கம்பேரிட்டிவ்லி பெரிய எஃபர்ட் இவங்க போடல. இந்த 4 பேர்த்துல ரொம்ப எஃபர்ட் போட்டது யாருன்னா ஜார்ஜ் பெர்னாட் ஷா தான். ஸோ ஜார்ஜ் பெர்னாட் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட எஃபர்ட் போட்டு அந்த ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து அவர் இது பண்ணுறாரு. ஈவன் வந்து அவரோட வில் இந்த சென்ஸ் உயிலில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர் ஸ்பெல்லிங் டெவலப்மெண்ட்டுக்காக அவரோட ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை வந்து ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ்க்காக அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. யார்? நம்மளுடைய ஜார்ஜ் பெர்னாட் ஷா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்கெல்லாம் எங்கே பிரிட்டனில். வென் இட் கம்ஸ் டு அமெரிக்கா, தாமஸ் ஜெஃபர்சன் ஆகட்டும், நோவா வெப்ஸ்டர் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ஒரு எவல்யூஷனை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஹென்ரி ஸ்வீட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து, அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா will be speaking mutually unintelligible languages அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஹென்ரி ஸ்வீட் என்ன சொல்றாரு, எல்லாருமே அன்இன்டெலிஜிபிளான ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, அந்த அன்இன்டெலிஜிபிளான லாங்குவேஜை மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்பா இது இருந்துக்கிட்டும்பா அப்படின்ற மாதிரி மியூச்சுவலாக அந்த இங்கிலீஷ் அன்இன்டெலிஜிபிள் லாங்குவேஜ் அப்படின்றாரு. அதை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மியூச்சுவலாக அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஹென்ரி ஸ்வீட் சொல்கிறாரு. அண்ட் அதோட அவர் என்ன இன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா ஓவிங் டு their independent changes of pronunciation அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு என்னதான் நம்ம சேஞ்சே பண்ணியிருந்தாலும் ஸ்பெல்லிங் சேஞ்சே பண்ணியிருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஃபாஸ்ட் குளோபல் கம்யூனிகேஷனில் நிறைய வேர்டு வந்து ஈவன் டே டு டே கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில், நாட் ஃபார்மல் இங்கிலீஷ், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து அப்படியே லெட்டர்ஸ்லாம் வந்து டெமினிஷ் ஆகிறது வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா டிராஸ்டிக் சேஞ்ச் பார்க்க முடியுது. நோவா வெப்ஸ்டர் வந்து இவர் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ரோல் பண்ணுறாரு அமெரிக்கன் ஸ்பெல்லிங்கை பொறுத்த வரைக்கும். அவர்
நோவா வெப்ஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா த அமெரிக்கன் ஸ்பெல்லிங் புக் அப்படின்னு ஒன்று இது பண்றாரு. அதுல என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய அமெரிக்கன் வேர்ட்ஸ்ல இருக்க ஸ்பெல்லிங் வந்து சிங்கிள் ஹேண்டடா வந்து டெவலப் பண்றாரு. சரிங்களா? அந்த புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1788ல பப்ளிஷ் ஆகுது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 300 எடிஷன்ஸ் அது ரிலீஸ் ஆயிருக்கு. 300 எடிஷன்ஸ் இன் தி சென்ஸ் 1788ல இருந்து 1829 வரைக்கும் ஒரு 300 எடிஷன்ஸ்ல வந்து அது ரிவைஸ் ஆகி அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெவல்யூஷனவே வந்து நோவா வெப்ஸ்டர் வந்து கிரியேட் பண்ணாரு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நோவா வெப்ஸ்டர் வெறும் இந்த அமெரிக்கன் ஸ்பெல்லிங் புக் அப்படின்றது ஒரே ஒரு புக்கை மட்டும் பண்ணல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா த காம்பெண்டியஸ் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 1806ல அப்படின்ற ஒரு புக், அதான் டிக்ஷனரி. அமெரிக்கன் அமெரிக்கன் லாங்குவேஜ்ல அமெரிக்கால வந்து ஒரு டிக்ஷனரி நோவா வெப்ஸ்டரோட கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1828ல வந்து இது பப்ளிஷ் பண்றாரு. ஸோ நோவா வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் எஸ்பெஷலி அமெரிக்கன் இதுல வந்து ஸ்பெல்லிங் ரிஃபார்முக்கு வந்து நோவா வெப்ஸ்டர் வந்து ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நிறைய வேர்ட்ஸ், ஸோ இவரோட இந்த கான்ட்ரிபியூஷனால தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்குமான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் மோர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எஸ்பெஷலி சம் வேர்ட்ஸ் லைக் தியேட்டர், சென்டர். ஸோ இந்த தியேட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல டிஇஆர் அப்படின்னு முடியும். அதே மாதிரி சென்டர் அப்படின்ற வேர்டுமே பார்த்தோம் அப்படின்னா டிஇஆர் சிஇஎன் டிஇஆர் சென்டர் அப்படின்னு முடியும். சரிங்களா? ஆனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தியேட்டருக்கு டிஹெச்ஏ டிஆர்இ சென்டர் டிஆர்இ அந்த மாதிரி முடியுது. ஸோ அந்த மாதிரி நோவா வெப்ஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரேடிக்கலா நிறைய ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் பண்றாரு. ஸோ இப்போ கலர் பேஸ்ட் ஆன் த ப்ரொனன்சியேஷன், கலர் சிஓஎல்ஓஆர் கலர், ஆனர் ஹெச்ஓஎன்ஓஆர் ஆனர் இன்ஸ்டெட் ஆஃப் சிஓஎல்ஓயூஆர் ஆர் ஹெச்ஓஎன்ஓயூஆர். அதே மாதிரி டிராவலர் ஒரு எல் இருந்தா போதும், ஜுவல்லர் ஒரு எல் இருந்தா போதும் அப்படின்னு நிறைய சேஞ்சஸ் பண்றாரு. செக், மாஸ்க், டிஃபென்ஸ், அஃபென்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைக்கு சிஇ யூஸ் பண்ணாம எஸ்சி யூஸ் பண்றாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஏன் வந்து அமெரிக்கன் வந்து சிஇ யூஸ் பண்ணாம எஸ்சி யூஸ் பண்றாங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் நம்ம பெஞ்சமின் பிராங்க்லின்ல இருந்தே வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சியை வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பெரிய லெவல்ல அவங்க வந்து ஆப்ட் பண்ணல. சரிங்களா? ஸோ அதனால இந்த டிஃபென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெல்லிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி இருக்கும். ஆனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லயும் டிஃபென்ஸுக்கு எஸ்சி வரும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நவுனு வேர்ப் இந்த ரெண்டு சேஞ்ச் வரும்போது வரும். அதே மாதிரி வேர்ட்ஸ் லைக் ப்ளஃப், அங்க ப்ளோ அப்படின்னு இருக்கும், இங்கேயும் ப்ளோ தான், ஆனா நம்ம அதை ப்ளஃப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அலுமினியம் இங்க அலுமினம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து அவர் ரேடிக்கலா சில ஸ்பெல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்குறாரு. ஸோ ஆனாலும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் ஆகலைனாலும் நிறைய ஸ்பெல்லிங் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சூப், நம்ம எஸ்ஓயூபி யூஸ் பண்றோம். சூப், குரூப், பிரெட், விமன். சரிங்களா? நம்ம உமன் விமன். ஸோ உமன் அப்படின்ற வேர்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்பயும் விமன் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமன் அப்படின்றது எங்க யூஸ் பண்றோம்னா அந்த வேர்ட் WOMAN அப்படின்ற வேர்டை உமன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். விமன் அப்படின்ற வேர்டை எங்க ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா WOMEN. அதாவது ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம அந்த வேர்டை விமன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். சிங்குலர் ஃபார்ம்ல உமன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ விமனுக்கு பாருங்க அவர் கொடுத்த ஸ்பெல்லிங் WIM விமென், விமென், விமென். சரிங்களா? அதே மாதிரி ஃபெதர், ஃபியூஜிட்டிவ், ஃபியூஜிட்டிவ் பாருங்க அந்த இஏ ஒமிட் பண்ணிருக்காரு. டஃப், TOUGH டஃப்க்கு TUF டஃப் முடிச்சிட்டார். தம் அந்த கடைசியில வர பி சவுண்டை ஒமிட் பண்ணிட்டார். தம் THUMB தம் சொல்லுவோம் நம்ம. அங்க நம்ம பி சவுண்ட் இல்லாம தான் சொல்லுவோம், தம் தான் சொல்லுவோம். அதனால அங்க இவர் என்ன பண்றாருன்னா தம். ஹெட் HED ஹெட், பில்ட், டங், ஃபேந்தம், க்ரௌட், இல். சரிங்களா? ILL இல்ல ILE இல். டெஃபினிட், எக்ஸாமின், மெடிசன் இதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இ சவுண்ட் இல்லாம நிறைய வேர்டு ஸ்பெல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாரு. ஆனா இந்த ஸ்பெல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து சக்சஸ் ஆகல. அதே மாதிரி நிறைய இது மாதிரி நிறைய ஸ்பெல்லிங் சஜஷன்ஸ் கொடுக்குறாரு, நிறைய இக்னோர் ஆகுது. பட் அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் லைக் டெஃப்க்கு பூட்டி, பியூட்டிக்கு பாருங்க பூட்டி, நேச்சர்
இந்த மாதிரிலாம் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ்லாம் கொடுக்குறாரு. பட் சில வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன்ல இருக்க ஸ்கெட்யூல் சரிங்களா? ஸ்கெட்யூல். இப்போ வந்து இந்த வேர்டு ஸ்கெட்யூலா அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இது ஸ்கெட்யூலு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இது ஷெட்யூல். அதே மாரி லெஃப்டினன்ட் நம்ம லெஃப்டினன்ட்ன்னு சொல்லுவோம். இது லியூட்டினன்ட். கிட்டத்தட்ட அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா, லியூட்டினன்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி நெறைய வேர்ட்ஸ் இவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. யாரு? நம்மளோட நோவா வெப்ஸ்டர். நேத்து கிளாஸ்ல மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல நம்ம ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாரு? மில்டன் என்ன பண்ணாரு? ஸ்பென்சரோட கான்ட்ரிபியூஷன் சரிங்களா? ஜான்சனோட கான்ட்ரிபியூஷன், பைபிளோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அமெரிக்கன் இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து நோவா வெப்ஸ்டர் ஒரு ப்ராமினன்ட்டான கான்ட்ரிபியூட்டராக பார்க்கப்படுறார். சரிங்களா? அண்ட் ஹி ஆல்சோ இன்ட்ரோடியூஸ்ட் லாட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் லைக் டிமோரலைஸ், அப்ரிசியேஷன், அக்கம்பனிமென்ட், அசர்டெய்னபிள், எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாரி நெறைய வேர்ட்ஸையும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நோவா வெப்ஸ்டர் யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நாட் ஒன்லி நோவா வெப்ஸ்டர் மெனி பீப்பிள் இது வந்து இது பண்றாங்க. ஸோ டிக்ஷனரி வார் அப்படின்ற ஒண்ணே நடந்தது பிரிட்டனுக்கும், அமெரிக்காவுக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜோசப் வார்செஸ்டர் வந்து இந்த டிக்ஷனரி வெப்ஸ்டர் இது வார் பத்திலாம் சொல்றாங்க. அண்ட் இந்த நோவா வெப்ஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நோவா வெப்ஸ்டரோட டெத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மெரியம் பிரதர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நோவா வெப்ஸ்டரோட டிக்ஷனரியோட பப்ளிகேஷன் காப்பிரைட் வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து வந்த டிக்ஷனரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி அப்படின்னு 1847ல இருந்து வர வர ஆரம்பிச்சது. இந்த மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து ப்ராப்பரா வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும், அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் கனெக்டிவிட்டி இருக்க மாரி அவர் வந்து எழுதுறாரு. இதே நோவா வெப்ஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பியூரா அமெரிக்கன் இங்கிலீஷ்னா என்ன? என்னோட டிக்ஷனரி அமெரிக்கன் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு எழுதினாரு. பட் மெரியம் பிரதர்ஸ் அந்த டிக்ஷனரி ரைட்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிரிட்ஜ் மாரி அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் வச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1906ல அமெரிக்கன் பிலந்த்ராபிஸ்ட் ஆண்ட்ரூ கார்னிஜ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வெப்ஸ்டரோட ரிஃபார்ம்ஸவே திருப்பி ரெசரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அதே மாதிரி அது கொஞ்சம் சில இதெல்லாம் பாசிபிள் ஆகுது. அண்ட் அதுக்காக வந்து இப்ப எப்படி பிரிட்டன்ல வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒரு போர்டே ஸ்டார்ட் பண்ணாரோ, அதே மாரி இங்க வந்து அமெரிக்கால வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்ட்ரூ கார்னிஜ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்ஸ்டரோட அந்த ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ ரிட்ரீவ் பண்றதுக்காக ஒரு சிஸ்டமே டெவலப் பண்றாரு. ஸோ சிம்ப்ளிஃபைடு ஸ்பெல்லிங் போர்ட் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? அதுல வந்து பார்த்தோம்னா, ஆக்ட்ஸ், ஜட்ஜ்மென்ட், கேட்டலாக், புரோகிராம் அந்த மாரி நெறையா இத வந்து இவரு வந்து ரிட்ரீவ் பண்ணாரு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாரி நெறைய அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃப்ரம் த பிகினிங் நான் ஆரம்பத்துலருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெஞ்சமின் பிராங்க்லின்லேருந்து இப்ப அ அதுக்கப்புறம் 20த் செஞ்சுரியில வந்து கூட தியோடர் ரூஸ்வெல்ட் எஃப்டிஆரோட ஃபாதர். பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ கிட்டத்தட்ட அந்த ஃபெடரல் பப்ளிகேஷனுக்கு வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, காமனான ஒரு சில யூசேஜஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு இது பண்றாரு. அவரு சில சேஞ்சஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டஃப், டெஃப், ட்ரபிள், யூ, பிலாசபி இந்த மாரி சில வேர்ட்ஸ்க்கு சில ஸ்பெல்லிங் இந்த மாரி யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெல்லிங் சஜெஸ்ட் பண்ணும்போது, நம்ம காமனா இதுதான் ஸ்பெல்லிங் அப்படின்றது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பீப்பிள் வந்து இது பண்ணாங்க. ஸோ இது அமெரிக்கால நடந்த ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஆஸ்திரேலியாலயும் இதே மாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹாரி லின்கிரென் அவர் என்ன பண்றாருன்னா, ஆஸ்திரேலியால இது மாரி சில ஸ்பெல்லிங் சேஞ்சஸ்லாம் கொண்டு வராரு. லைக் எனி, இஎன்ஒய் எனி, செட், எஸ்இடி செட், அகென்ஸ்ட், பெரி, ஃப்ரெண்ட், ஹெட் அந்த மாரி சில சேஞ்சஸ்லாம் பண்றாரு. ஸோ ஆஸ்திரேலியால. வென் இட் கம்ஸ் டூ பிரிட்டன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜார்ஜ் பெர்னாட்ஷா ஒரு ப்ராமினன்ட்டான ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருக்காரு இந்த ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு காம்படிஷனே நடத்துறார். அரவுண்ட் ஒரு அ 1957, 58ல ஒரு பப்ளிக் காம்படிஷனே நடத்துறார். ஒரு நியூ ஆல்ஃபபெட் கண்டுபிடிக்கலான்னு. அதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 லெட்டர்ஸ் அ டிஸ்கிராஃப் பண்றாங்க. ஸோ அதுல அதோட வின்னரான கிங்ஸ்லி ரெட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ட வந்து கிரியேட் பண்றாரு. ரோமன் லாங்குவேஜ்ல இருக்க மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் டால் லெட்டர்ஸ், டீப் லெட்டர்ஸ், ஷார்ட் லெட்டர்ஸ், காம்பவுண்ட் லெட்டர்ஸ் அந்த மாரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டால் லெட்டர்ஸ்னா ஹெச் சரிங்களா? அதே மாரி பி, சில இப்போ பி,
ஹெச், அதே மாதிரி பார்த்தோம்னா எல், டி இதெல்லாம் டால் லெட்டர்ஸில் வரும். டீப் லெட்டர்ஸ் அப்படின்னா கீழே இப்போ கியூ, ஷார்ட் பி, சரிங்களா? இதெல்லாம் டீப் லெட்டர்ஸில் வரும். ஷார்ட் லெட்டர்ஸ்னால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க இப்போ ஆர், சி, ஏ இதெல்லாம் ஷார்ட் லெட்டர்ஸில் வரும். காம்பவுண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது இந்த எஃப் எல்லாம் வந்து காம்பவுண்ட் லெட்டரில் வரும். எஃப், சரிங்களா? ஸோ அந்த இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா எஃப் மட்டும்தான் காம்பவுண்ட் லெட்டர். அதாவது நீங்கள் ஃபோர் ரூல்டு நோட்டில் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனை டச் பண்ணுறதெல்லாம் டால் லெட்டர்ஸ், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அண்ட் ஃபோர்த் லைனை கீழே இருக்க லைனை டச் பண்ணுறதுலாம் டீப் லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் லைனையும் டச் பண்ணாமல் ஃபோர்த் லைனையும் டச் பண்ணாமல் இன்பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் லைனில் மட்டும் இருக்கிறது ஷார்ட் லெட்டர்ஸ். காம்பவுண்ட் லெட்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஃபோர்த் லைன் வரைக்கும் டச் ஆகுறது. ஸோ அப்படி பார்த்தா நம்ம கரண்ட் ஆல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் காம்பவுண்ட் லெட்டர் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே டச் ஆகிற வேர்டு, அதாவது செகண்ட் லைனு, தேர்ட் லைனு, ஃபோர்த் லைனில் டச் ஆகிறதெல்லாம் டீப் லெட்டர்ஸ். இப்போ ஒய், ஜி, சரிங்களா? இதெல்லாம் வந்து டீப் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், ஒய், ஜி எல்லாம். அதே வந்து ஃபர்ஸ்ட் லைனு, செகண்ட் லைன், தேர்ட் லைனில் டச் ஆகிற வார்த்தையெல்லாம் வந்து டால் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பி, டி, அப்புறம் ஹெச், எல்லு, டிஏ. டீயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரில் டச் ஆகாது சில நேரம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தை டால் லெட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 4 டைப்ஸாக பிரிக்கிறாரு. இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக பெர்னாட் ஷா ஒரு பிளேவே எழுதுறாரு. ஒரு பை ஆல்பபெட்டிக் எடிஷன் ஒன்று எழுதுறாரு. ஆண்ட்ரோகில்ஸ் அண்ட் லைன் அப்படின்ற ஒரு பிளேவே எழுதுறாரு. ஸோ இந்த பிளே வந்து 1962 பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இந்த எப்படி பிட்மேன், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புது சிஸ்டம் டெவலப் பண்ணுன்றதுக்காக நிறையா இது பண்ணுறாங்க இல்லையா? நம்ம ஐசக் பிட்மன் பார்த்தோம்னா அவரோட ஃபெனடிக் ஜேர்னலில் சொன்னார் இல்லைங்களா, ஒரு 23 லெட்டர்ஸ் ப்ளஸ் 15 லெட்டர்ஸ்னு ஐசக் பிட்மன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுவார்னா அந்த 26 லெட்டர்ஸில் ஒரு 6 லெட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பார். அது மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட ப்ராப்பர்ட்டியில் ஒரு லார்ஜ் சம் ஆஃப் மணியை வந்து இந்த எஃபர்ட்டுக்காக வந்து ஃபண்டிங் பண்ணிட்டு எழுதி வைக்கிறார் அவரோட பில்லில். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸும் லாங்குவேஜ் ரிஃபார்ம்ஸும் வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக வந்து இதானது எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜேம்ஸ் பிட்மேன் அவரோட சில இதுதான் வந்துச்சு நமக்கு மெயினாக. ஆனால் ஃபைனலாக நமக்கு இப்போ இருக்க அந்த 26 லெட்டர்ஸும் இப்போது ப்ராப்பராக இதாச்சு. அண்ட் நிறைய பீப்புள் லைக் 1908 வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சிம்பிளிஃபைடு ஸ்பெல்லிங் சொசைட்டி ட்ரிப்ளஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்களோட இதுபடி கடைசியாக நம்ம இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணுற ஸ்பெல்லிங் இவங்க கொண்டு வந்தது, இவங்க சஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த சஜஷன் வந்து நாட் ஓன்லி தீஸ் பீப்புள், அவங்க வந்து தியோடர் ரூசவெல்ட்லேருந்து, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்லேருந்து, பிட்மன்லேருந்து ஒவ்வொருத்தரோட சஜஷனும் இது பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் spelling reforms. Alex spelling reforms. இங்கிலீஷ் லெக்சிகன்ஸும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்